ஆ, மாவு நல்லா புசு புசுன்னு தான் புளிச்சு வந்திருக்கு. இதில் இட்லி சுட்டா நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். சாப்பிட்டாலும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கரமா தலைவலிக்குது. Oh my god. ஏய் பொண்ணே, ஏய் பொண்ணே உன்னதான். யாரை இவ சொல்லுதா? ஏய் பொண்ணே உன்னதான். கண்ணாடி போட்டுருக்கியே, கண்ணு தெரியலையா? எவ்வளவு நேரம் கூப்பிட்டே இருக்கே. ஆமாம், நாங்கள் கண்ணாடி போட்டிருக்கோம். நீ என்னடி போட்டிருக்க? ஏய் பொண்ணே, கூப்பிடு கூப்பிடு அமைதியா இருக்க. ஏய் பொண்ணா? என் பேர் ஒன்றும் ஏய் பொண்ணு கிடையாது, சின்ன பொண்ணு. அதுக்கே இப்படி கோச்சுக்கற? ஏய் பொண்ணே தானே சொன்னேன். ஆய் பொண்ணுன்னு ஒண்ணு சொல்லலையே. ஓஹோ, நீ அப்படி வர சொல்வியா? அதையும் சொல்லி பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நீ வந்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு வாய் ரொம்ப ஓவரா பேசுற? யாரு? நானா? சரி, எதுக்கு என்னை கூப்பிட்டாது சொல்லு. எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. ஒரு காபி போட்டு குடு. என்னது காப்பியா? காரி வேணா துப்புறேன், ஆனால் காப்பியெல்லாம் போட்டு தர முடியாது. எனக்கு கடை வைக்கிறதுக்கு நேரமாச்சு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. என்ன சம்பளத்துக்கு வேலை செய்யற சமையல்காரி தானே நீ? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? ஒரு காபி போட்டு தர சொன்னா முடியாதுன்னு சொல்லுற. உனக்கு எவ்வளவு கொழுப்பு? உனக்கெல்லாம் சம்பளமே கொடுக்க கூடாது. இந்தா இன்னொரு தரம் என்னைய பார்த்து சமையல்காரின்னு சொல்லாத, அப்புறம் எனக்கு சரியான கோவம் வரும். சமையல் வேலை செய்யறவங்கள சமையல்காரின்னு தான் சொல்லுவாங்க. பின்ன இந்த வீட்டு முதலாளி அம்மா என்ன சொல்லுவாங்க? யாரு? நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. என்ன என்ன இங்க சத்தம்? பாருங்க ஆண்டி, தலை பயங்கரமா வலிக்குது. ஒரு காபி போட்டு குடுன்னு சொன்னேன். அதுக்கு இந்த சமையல்காரி காபி போட்டு தர முடியாதுன்னு ரொம்ப ஓவரா வாய் பேசுறா. அப்படியே சொன்னா இவ என்ன கொழுப்பு இருக்கு? நீ இந்த பக்கம் தலைவா நான் அவகிட்ட பேசுதே. ஏடி காலை நீட்டிட்டு நல்லா சொகுச்சதால உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு காபி உன்னால போட்டு தர முடியாதா? இங்க பாருங்க அத்தை, எனக்கு கடை வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அவளுக்கு ஆண்டவர் 2 கை கொடுத்துருக்கான்ல, வேணும்னா அவளே போய் காபி போட்டு குடிக்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் போட்டு தர முடியாது. எனக்கு கடை வைக்கணும், நேரம் ஆயிடுச்சு. ஆண்டி என்ன அந்த பொண்ணு உங்களை அத்தனை சொல்லுதா? அது அது வேற வழியில கண்ணே. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல முன்ன பின்ன தெரியாதவங்கள கூட ஆண்டி அங்கிள் அப்படி தானே சொல்லி கூப்பிடுவோம். அதே மாதிரி அந்த பொண்ணு தமிழ்ல அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டா. அவ்வளவுதான். ஓஹோ, இப்போ என்ன உனக்கு காபி தானே வேணும்? நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு போட்டு கொண்டு வரேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க காபி போடுறதுக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து அந்த சமையல்காரியை வச்சிருக்கீங்க? பேசாம அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருங்க. சரிம்மா சரி, நீ போ போ. ஏடி என்னடி பண்ணிட்டு இருக்கவா? இப்பதானே அத்தை சொன்னேன் கடை திறக்க போறேனே. அதே இட்லி கடை போடலாம்ட்டு மாவெல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஆமா, 2 நாள் கடையை போட்டதுக்கு காசு சம்பாரிச்சு என் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சு என்னை அசிங்கப்படுத்தினா. இவளை இதுக்கப்புறமா கடையை போட விடக்கூடாது. இங்க பாருட்டி, இந்த கடையை போடுற முடிக்கு சாடியை பின்றன்னு ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்ச அவ்வளவு. இனிமேட்டு நீ கடையே போடக்கூடாது. ஏன்? வீட்டுல அம்பிட்டு வேலை கிடக்கு. வீட்டுக்கு வர விருந்தாளி வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடுவோம். வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே எடுத்து செய்வோன்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? நீ படுக்க கடையை போடுறேன்னு கண்ட இடத்துல எல்லாம் பாத்திரத்தை பரப்பி வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு என்னடி இதெல்லாம் நல்லாவா இருக்கே? ஏன் அத்தை, நான் என்ன ஒரு நாள் ஃபுல்லாவா கடையிலே உட்காந்துட்டு இருக்கேன்? ஏதோ காலையில மாலையிலன்னு கடையை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? அதை நான் கடை போட்டதுக்கு அப்புறம் பூராத்தையும் கழுவி கிளீனா கொடுத்துரும்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அதிகம் பேசாத, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றதை மட்டும் நீ செய்யணும். இனிமேட்டு கடையை போடுற வேலை வச்சுக்காத. வீட்டு இருக்கிற வந்திருக்க விருந்தாளிங்களுக்கு விருந்து வைக்கிற வேலையை மட்டும் பாரு. கொஞ்ச நாளைக்கு இந்த கடை போடுற வேலையெல்லாம் மூட்டை கட்டி ஒரு உரனை வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கு, முக்கியமான விருந்தாளிக்கு விருந்து வைக்கிற வேலையை மட்டும் பாரு. யாரு இந்த முட்டை பப்ஸ் மூஞ்சி முக்கியமான விருந்தாளியா? அடியே இன்னொரு தரம் அப்படிலாம் பேசாத. அவ என் அண்ணமாவ. அவ என்ன கேட்கறாளோ அதை வாயை மூடிக்கிட்டு செஞ்சு கொடுக்குற வேலையை பாரு. அவ சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன்னு வையே, அப்புறம் உன் முடிய பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டி போடுவேன் நானு. ஆமா, என்னது இது கிணத்துல? இட்லி மாவு. நல்லதா போச்சு. ஏன் அவங்கிட்ட மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நீ ஒன்று செய்யி. நீ என்ன செய்யறனா, இந்த இட்லி மாவுல நல்லா புசு புசுன்னு மல்லிப்பூ வாட்டி இட்லியை சுட்டு வச்சிரு. அப்படியே என் மாவு வாங்கிட்டு வர மட்டனை மசாலா வரைச்சி மட்டன் குழம்பு வச்சிரு. சரியா? காலை டிஃபனுக்கு இட்லியும் மட்டன் குழம்பும் செஞ்சு வச்சிரு. ரொம்ப முக்கியமான விஷயம், மசாலாவை நல்லா மணக்க அரைச்சி மட்டன் குழம்பு வைக்கணும். புரிஞ்சுச்சா? சட்டுப்புட்டுன்னு ஆக்கி வை. 1/2 மணி நேரத்துல அத்தனை ரெடியா இருக்கணும். கடைக்காண்டி கஷ்டப்பட்டு என் கையாலேயே இந்த இட்லி மாவை அரைச்சி வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்னடா கண்டவங்களாம் சாப்பிட்றதுக்கு நான் இட்லி சுட்டு வைக்கணுமா? நேற்றுக்கு அப்படித்தான் ஒரு அண்டா நிறைய சோறாக்கு குண்டா நிறைய குழம்பாக்குன்னு சொல்லிவிட்டு நான் கூட 50-60 பேர் சாப்பிட வருவாங்களோன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தாலும் தெரியுது அது அத்தனையும் ஒத்தால இந்த முட்டை பப்ஸ் மூஞ்சி முக்கிட்டு போயிருக்கு. என்ன முணுமுணுக்கிற சத்தம் அதிகமாக உள்ளது? ஹாய் கிரீன் பேரட். ஹாய் ஸ்மால் கேர்ள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஸ்மால் கேர்ள்? இன்னைக்கு கடை வியாபாரம்
நீ வேற காலையில் கடுப்பேத்தாதே. எங்கள் அத்தையோட அண்ணன் பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கு. அவளுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் எங்கிருந்துன்னா கடை வியாபாரம் போடுறது. இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தை வந்து இதை செய்ய அதை செய்யன்னு ஆர்டர் போட்டுட்டு போயிருக்காங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் அத்தனையும் செஞ்சு வைக்கணுமா. ஓஹோ, 5-6 பூசணிக்காவையும் ஒன்னா வச்சு தச்ச மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சே, அந்த பொண்ணா? ஆமாம் ஆமாம், அவளே தான். சரி, நீ கவலைப்படாதே. உனக்கு என்ன உதவி வேண்டும்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு செஞ்சு தரேன். உன்னைய பார்க்கும்போது என்னோட ஊர் தோழி சரோஜா ஞாபகம் வந்துருச்சு. யார் அந்த சரோஜா? அது ஏன் சின்ன வயசுலேருந்து தோழியாக இருந்தவ. நான் அவளை பற்றி உனக்கிட்ட அப்புறமா சொல்லுதேன். முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சு இட்லி ஊற்றுவோம். என் புருஷன் மட்டன் வாங்கிட்டு வந்தா அது மசாலா வச்சு மட்டன் குழம்பு வைக்கணுமா. சரி. இவ பக்கத்து வீட்டு பல்லாட்டி தானே? இவகிட்ட என்ன இவ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா? ஏடி பல்லாட்டி, என் பேர் ஒன்றும் பல்லாட்டி கிடையாது பாட்டி. என்னை பெத்தவங்க அழகா எனக்கு பச்சை கிளின்னு பேர் வச்சிருக்காங்க. அதை சொல்லுங்க, பச்சை கிளின்னு. அதுங்க அவங்க வாயில என்ன வருதோ அதை தான் கூப்பிட முடியும். அப்ப என் வாயில வாந்தி வரும், அப்ப நான் உங்களை வாந்தின்னு கூப்பிடவா? என்னடி இழுப்பு, வாய் மூடி. ஏடி, உன் வீடு பக்கத்து வீடு தானே, உனக்கு இங்க என்ன வேலை? அத்தை, பச்சை கிளி என் ஃப்ரெண்டு என்னைய பார்க்க வந்திருக்காங்க. பொல்லாத ஃப்ரெண்டு பிரெட்டுன்னுக்கிட்டு இந்தா வந்தாலா பார்த்தாலா 10 நிமிஷத்துல போகலான்னு இருக்கணும். இங்கேயே உட்கார வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு கிடந்தியே, எனக்கு சமக்கோ ஒரு மத்துக்க. நான் போகத்தான் போறேன், உங்க வீட்லயே பாயை விரிச்சு படுக்குவா வந்தேன். அதையும் தான் பண்ணாலும் பண்ணுவே நீ. அப்படியேப்பட்ட ஆளுதான். 10 நிமிஷம் தான் டைம் உனக்கு. அதுக்குள்ள அவகிட்ட என்ன பேசணுமோ பேசிவிட்டு சிட்டா பறந்து போயிடணும் பாத்துக்க. நான் மறுபடியும் வந்து பாப்பேன். நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளோதையும் உனக்கு. சரி, இந்த கேள்வி என்னை யாரும் பார்க்க வரக்கூடாது, யாரு கூடயும் நான் பேசவும் கூடாதுன்னு சொல்லுது. ஏன்டா இப்படி கிடக்கோ தெரியல. சின்ன பொண்ணு, என் அப்பா அம்மா எனக்கு பச்சை கிளின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா உன் மாமியார் எனக்கு பல்லாட்டின்னு பட்ட பேர் வச்சிருக்காங்க. எனக்கு பயங்கரமா கோபமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நான் அவங்கள பத்தி ஏதாவது சொன்னேன்னா நீ கோச்சிக்க கூடாது சொல்லிவிட்டேன். செய்யி, என்ன வேணாலும் செய்யி. உனக்கு கோவம் வந்து அவங்க குறவலையை பிடிச்சி கடி, இல்லாட்டியே என் மாமியார் தூங்கும்போது அம்மிக்களை தூக்கி தலையில ஒரே இடி. என்ன வேணாலும் செய்யி, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அப்பயாச்சு அந்த கிளவி செத்து ஒளிஞ்சு எனக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்ப உங்க வீட்டு கிளவியை கூடிய சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடலாம். உனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்படித்தானே? ஆமா, அதெல்லாம் இருந்து என்ன சாதிக்க போகுது? அடுத்து உங்க உசுரை வாங்கத்தான் போகுது. ஒரே அடியே மேலே போய் சேரட்டும், நாங்களாவது நிம்மதியா இருப்போம். அம்மாடி, என் மவன் கறி வாங்கி கொடுத்துட்டு இருக்கான், உன் கையில கொடுக்க சொன்னா இந்தம்மா. சரிங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். பச்சைக்கிளி, எனக்கு ஒரு சின்ன உதவி சரியா? நான் இந்த கறியை கொண்டு போய் பாத்திரத்தில் போட்டு அழுத்தி கொண்டு வரேன். அதுக்குள்ள கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அரிஞ்சு கொடுக்குறியா? அதுக்கு என்ன, அரிஞ்சு கொடுத்துட்டா போச்சு, எல்லாத்தையும் கொண்டு வா. பச்சைக்கிளி, சீக்கிரம் வெட்டி முடிச்சிட்டியா? சீக்கிரமா கொண்டா, கறியை கூட்டி விடணும்ல. இதோ வந்துட்டேன். சின்ன பொண்ணே, உன் சமையலுக்கு ஏதாவது ரகசிய மசாலா உண்டோ? ஏன் அப்படி கேட்குற பச்சைக்கிளி? இல்ல, நீ என்ன குழம்பு சமைச்சாலும் நல்ல மனமா வருது, அதான் கேட்டேன். அன்பும் அறனும் உடத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் பெற. அப்படின்னா இது என்ன பழமொழி புதுசா இருக்கு? எல்லாம் வேண்டப்பட்டவங்க சொன்னேன். அன்போடையும் அக்கறையோடையும் சமைச்சா நல்லா டேஸ்டோட பண்போடையும் நேசத்தோடையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, சே சே. ஷப்பா, இந்த அடுப்பு பக்கத்தில் நின்னாலே வேர்வை தண்ணி அப்படியே ஊத்துன்னு ஊத்துதுப்பா. அதுக்கு என்ன, குழம்புல உப்பு போடாம விட்டுரு. உன் முகத்துல இருந்து ஊத்துற வேர்வை தண்ணியில உப்பு கரெக்டா சரியா போயிடும். உப்பு செலவு மிச்சமாயிடும். அட, இது நல்ல யோசனையா இருக்கே. அடுத்த முறையிலேருந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்பா, சரி, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் கூட மாடி எடுத்து போட்டு செஞ்சுவிட்டு இப்படி கிளம்புறேன்னு சொல்லிவிட்ட. இந்த கறி குழம்பு ரெடி ஆகி போச்சு, இட்லியும் அவிச்சு வச்சிருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்ல? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமியார் கறி வந்து பார்த்தா என்னைய சங்கிலேயே ஏறி மிதிப்பா. அப்புறம் நான் எங்க இருந்து சாப்பிட்றது? இன்னொரு நாள் சாவுகாச்சும் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன், பாய். சரி, பார்த்து பச்சைக்கிளி, பத்திரம். பரவாயில்லையே, பக்கத்து வீட்லயும் சில பல நல்லவங்களா இருக்கிறாங்க. அடியே, அந்த பல்லாட்டி போயிட்டாளா? ஏன் அத்தை, கொஞ்சம் பல்லு எடுப்பா இருந்தா உடனே இப்படிதான் அவங்கள பேசுவீங்களா? அவங்க மனசு நோகாதாக்கம். அவ யாரு, அவ குணயனம்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவளுக்கு வக்காலத்து வாங்காதே. இன்னொரு தரம் அந்த பல்லாட்டி கூட பேசுற பழக்க வழக்கெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதே உனக்கு. அதானே, நான் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காதே. ஏன் அத்தை, உங்க மூஞ்சி கொடுத்தா கோணல் மண்ணெலாம் இருக்கு. கோணம் முக்கின்னு கூப்பிட்டா உங்களுக்கு கோவம் வராதா? என்னடி சொன்ன? இல்ல அத்தை,
அந்த பச்சைக்கிளியே பல்லாட்டின்னு சொன்னீங்களே அதனால சொன்னேன். அந்த பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் வாய் பேசிட்டு கிடக்க. உன்னைய சரி சரி, எங்களுக்கெல்லாம் பசிக்குது. சட்டுப்பட்டு சமையல் ஆச்சா இல்லையா? ஆச்சு ஆச்சு, இதான் அடுப்புல இருந்து இறக்கி வச்சா ஆச்சு. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூட்டி பேருக்கு நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நான் கூட்டி போயிருக்கிறேன், நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கொட்டிக்குங்க. அம்மாடி உட்காருமா சாப்பிடலாம். என்ன ஆண்டி சொல்றீங்க? தரையில உட்கார்ந்து சாப்பிடுவீங்க? எங்களுக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிடலாம் பழக்கம் இல்ல ஆண்டி. ஆமா ஆமா, நீங்களாம் மரத்து மேல தானே உட்காந்து சாப்பிடுவீங்க. இல்ல, நான் என்ன குரங்கா மரத்து மேல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு? ஐயோ கோச்சுக்காதீங்க அம்மனி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலீங்க. நீங்களாம் மரத்தில் செஞ்ச டேபிள் மேலே உட்காந்து தானே சாப்பிடுவீங்க, அதுதான் அப்படி சொன்னேன். அது பேர் கூட ஏதோ சொல்லுவாங்களே, டைனிங் டேபிள். அதான் அது மரத்தில் செஞ்சது தானுங்க, அதான் அப்படி சொன்னேன். நீ அதிகம் பேசுற, எல்லாருக்கும் எடுத்து வை சாப்பிடுவோம். இல்லத்த, தரையில் உட்காந்து சாப்பிட்டா தானே உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையும். டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்டா பிபி தான் எகுரும். அதான் அங்கிள். அதான் அதான் எல்லாம் எங்களுக்கு தெரியும், சொன்ன வேலையை செய்யு. ஆமாடி, இந்த ஒரு தரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, நாளையிலிருந்து வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்றோம். சரிம்மா ஆண்டி. உங்க அப்பா வீட்டு சொத்து அள்ளி போடுற, நல்ல என் அண்ணன் அவளுக்கு கறி அள்ளி போட்டு கொடு. இதுக்கு மேலே கொடுக்கணும்னா கடையை தான் தூக்கி கொடுக்கணும். என்னங்க, நான் செஞ்சிருக்க மட்டன் குழம்பு எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு சின்ன பொண்ணு. நீ செஞ்ச சமையல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆண்டி, மாமா அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு? அது அவன் அப்படியே வேலைக்காரியும் சரிசமமா நடத்துவான், நீ அதை கண்டுக்காத. சாப்பாடு எப்படிமா இருக்கு? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? உப்பு உரப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? பரவாயில்ல ஆண்டி, உப்பு தான் கொஞ்சம் குறைச்சலா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு 2 கல்லு போட்டா சரியா இருந்திருக்கும்னு தோணுது. என்னது பாருங்களா, சொல்லு தூக்கிட்டு வந்து போடுறேன். உன் தலையில போடணுமா இல்லை உன் காலில் போடணுமா? நான் கல்லு சொல்லல, உப்பு சொன்னேன். ஓஹோ, உப்பு குறைச்சலா இருக்கோ? வேணும் மாட்டி நான் உள்ள போய் 2 கைப்பிடி உப்பு கொண்டாந்து உன் தட்டுல போடுதேன். அப்போ உனக்கு கரெக்டா இருக்கான்னு பாப்போம். ஏன் எனக்கு உப்பு வியாதி வந்து ஒரேடியா நான் ஊதி வெடிச்சு போயிடணுமா என்ன? இப்போ மட்டும் என்ன ஊதி போன மாதிரி தான் இருக்கே, எப்போ வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆண்டி, இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசுறா. இவளுக்கு சம்பளமே கொடுக்காதீங்க. ஆமா ஆமா, ஏற்கனவே நிறைய கொடுத்து நடக்கே இவளுக்கு கொழுப்பு எடுத்து போய் அழுகிறா. இனி மட்டும் எதுவுமே கொடுக்க கூடாது இவளுக்கு. நீ சாப்பிடுமா. ஆமா, மருமகன்ற மரியாதையே கொடுக்கறது கிடையாது. இது அப்படியே நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்களாம். நான் வாங்கி அப்படியே மடியில் கட்டிக்கிட்டு அழியிறேன் பாரு. ஒரு அடுக்கு சட்டி இட்லியை தான் நாமளே ஆக்கி வச்சிருக்கோம். இவங்க ஆளுக்கு திங்கிறத பார்த்தா கடைசியில் நமக்கு ஒன்றுமே இல்லாத போயிடும் போல இருக்கே. ஐயோ, இவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்பா. உனக்கு இருக்கிற வாயும் வயிறும் தான் எனக்கு இருக்கு. கஷ்டப்பட்டு கை வலிக்க சமைச்சிருக்குனே, எனக்கு பசிக்காத, அதான் நானும் சாப்பிட்றேன். அது இந்த வீட்ல சமையல்காரி கூட எங்களுக்கு சரிசமமா தான் நடத்துவோம். அதே வேற ஒண்ணும் இல்லம்மா. ஓஹோ, ரொம்ப தான் கொழுப்பு இவளுக்கு இருக்கு. கச்சேரி எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு.